ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்துடலாம். போன வீடியோவில் வந்து நம்ம கட்டிங் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஸ்டிச்சிங் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து டாப் போர்ஷன் வந்து ஆரம்பிக்கலாம். டாப் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பிங்க் கலர் ஃபேப்ரிக் வந்து மிச்சம் இருந்துச்சு. அம்மாவுக்கு கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டு போக. ஸோ அதை வந்து ஒரு நெக் டிசைன் மாதிரி யோக் டிசைன் மாதிரி செஞ்சிடலாம் ஃப்ரண்ட்டில் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணேன். ஸோ அதே ஒர்க் பண்ணேன். அந்த ஐடியாவில் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணேன். அது வந்து சக்ஸஸ் ஆச்சு. ஸோ அதை உங்கள் கூடயே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் மெயின் பீஸை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மெயின் பீஸோட சென்டர் நாட்ச் பண்ணிடுங்க. இதுதான் மெயின் பீஸ். ஆரஞ்சு கலரில் இருக்கும். இது என்னமோ தெரில, எல்லோ கலரில் தெரியுது. ஆனால் ஃபுல் சாரி வந்து ஆரஞ்சு கலர் தான். இந்த மெயின் பீஸில் சென்டரில் நாட்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த மாதிரி பிங்க் கலர் பீஸ் கொஞ்சம் கிடச்சிச்சு. அதோட வித்து வந்து பார்த்தீங்கன்னா, கழுத்தும் ஷோல்டரும் சேர்த்தா எத்தனை இன்ச்சஸ் வருமோ அத்தனை இன்ச்சஸ் வந்து வித்து வருது. உயரம் வந்து கழுத்தோட உயரத்துலேருந்து எக்ஸ்ட்ராவா ஒரு 2, 3 இன்ச் எக்ஸ்ட்ராவா இருக்கிற மாரி நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? அதாவது கழுத்தையும், ஷோல்டரையும் அந்த 2 மார்க்கிங் இருக்குல்ல, அது 2ம் வர்ற மாதிரி எக்ஸ்ட்ராவா எடுத்திருக்கேன் நானு. ஆட் பண்ணி இப்போ கழுத்து ஒரு 3 இன்ச்சு அந்த ஷோல்டர் ஒரு 2 இன்ச்சு அப்படின்னா, அது 3, 2 5 இன்ச்சு. ஸோ இந்த பக்கம் ரைட் சைடு 5 இன்ச்சு, லெஃப்ட் சைடு 5 இன்ச்சு. அந்த மாரி 2 சைடு வந்து கழுத்தோட மெஷர்மெண்ட்டும், ஷோல்டர் மெஷர்மெண்ட்டையும் ப்ளஸ் பண்ணி நான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். சரிங்களா? அதே மாரி உயரமும் பார்த்தீங்கன்னா, கழுத்தோட உயரத்துலேருந்து எக்ஸ்ட்ராவா ஒரு 3, 4 இன்ச் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சென்டர் நாட்ச் 2யும் ஒண்ணா வச்சுக்கோங்க. மெயின் பீஸ் மேல இந்த பிங்க் கலர்ல இருக்குல்ல, அந்த பீஸ நம்பள பார்த்த மாரி நல்ல பக்கம் நம்பள பார்த்த மாரி வச்சுக்கோங்க. அதுக்கு மேல லைனிங் பீஸ் வச்சுக்கோங்க. சரிங்களா? மெயின் பீஸோட நல்ல பக்கத்துக்கு மேல நல்ல பக்கம் நம்பள பார்த்த மாதிரியும், அந்த பிங்க் கலர் பீஸோட நல்ல பக்கம் நம்பள பார்த்த மாதிரியும், அதே மாரி அதுக்கு மேல லைனிங் வச்சுட்டு கரெக்ட்டா கழுத்து எதுவும் அகண்டுராம இருக்கிற மாதிரி சென்டர்லேருந்து கழுத்த மார்க் பண்ணி, அந்த இடத்துல இந்த மாரி நான் பின் போட்டு லைனிங் பீஸ பின் போட்டு நல்லா செக்யூர் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்றேன்னா, கழுத்த அடிச்சு திருப்ப போறேன். இந்த மெத்தட்ல வந்து நான் பைப்பிங் குடுக்கணும்னா, நீங்க அப்படியே லைனிங் பீஸ பின்னாடி வச்சுருங்க. மெயின் பீஸ்க்கு பின்னாடி வச்சு நீங்க அப்படியே கழுத்து அடிச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. இல்ல எனக்கு பைப்பிங் வைக்க வேண்டாம்னா, இந்த மாரி வச்சு நீங்க வந்து கழுத்த அடிச்சு திருப்பிடலாம். இந்த மெத்தட் வந்து நம்ம ப்ளவுஸஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதோட வீடியோ நான் பின்னாடி போடுறேன். இப்போதைக்கு நம்ம சின்ன குழந்தையோட ஃப்ராக்ல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் கழுத்து அ 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டாச்சு. அதுக்கப்புறம் அதில எக்ஸஸா இருக்கிற பீஸ் எல்லாம் வந்து வெட்டி எடுத்துருங்க. தையல்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவா இருக்கிற மாரி வெட்டிடுங்க. ஏன்னா, இது பிசிறு கிளம்பக்கூடிய மெட்டீரியல் இந்த சாரி. ஸோ நெறைய ஜரியா இருக்கிறனால அந்த இது வந்துகிட்டே இருக்கும். புட்டாஸ்ல வந்து நெறைய ஜரி ஒர்க் இருக்கு. ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து பிசிறு வந்துகிட்டே இருக்கும். இப்போ சின்ன சின்ன நாட்ச் போட்ட பிறகு, இந்த மாரி லைனிங் பீஸ் மேல ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதாவது உள்ள இருக்க பிசிறு வந்து ரைட் சைடு மிஷின பார்த்த மாரி வச்சு, லைனிங் பீஸ் மேல வந்து ஒரு ஒரு பாயிண்ட் அளவுக்கு தையல் போட்டுவாங்க. லைனிங் பீஸ் மேல போட்டோன்னா, அதே மாரி பிசிறு வந்து லைனிங் பீஸ் மேல நீங்க தையல் போடுறீங்கன்னா, அந்த லைனிங் பீஸ்க்கு அடியில இருக்கணும் பிசிறு. ஸோ அந்த பிசிறுல தையல் விழுகணும். அப்படி பண்ணும்போது என்னன்னா, நீங்க வந்து கழுத்த அப்படியே என்ன சொல்றது, பெரட்டிட்டீங்கன்னா, அயர்ன் பண்ண வேண்டிய தேவையில்ல. அதுவே அழகா போய் பதிஞ்சு உட்காந்துரும். ஸோ இதுக்காக தான் வந்து இந்த மாரி தையல் வந்து நம்ம போடுவோம். இப்ப நான் கழுத்த வந்து அயர்னே பண்ணல. அழகா வந்து அது பாட்டுக்கு உட்காந்துக்குச்சு பாருங்க. நம்ம ஸ்டிச் பண்ணனால. ஸோ இது வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான். இது வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு மேல நான் என்ன பண்ணேன்னா, ஒரு அமுக்கு தையல் குடுத்துக்கிறேன். நான் பார்டர் வந்து வைப்பேன். ஐ மீன் சாரி லேஸ் வந்து நான் அட்டாச் பண்ணுவேன் கழுத்துல. ஸோ அது வந்து ஃபைனலா பார்க்கலாம். இருந்தாலும் எனக்கு வந்து படிமான தையல் ஒண்ணு போட்டுக்கிட்டா, அது கொஞ்சம் இந்த பிங்க் கலர் பீஸ் வந்து உட்காந்துக்கும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக, நான் வந்து என்ன பண்றேன்னா, ஒரு படிமான தையல், அதாவது ஒரு அமுக்கு தையல்னு கூட சொல்லலாம். அமுக்கு தையல் வந்து கரெக்ட்டா அந்த பீஸ் வந்து சுருண்டுறாம இருக்கிற மாரி பார்த்து, அழகா வந்து நீங்க ஒரு 1/4 இன்ச்ல தையல் போட்டு எடுத்துருங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா, இந்த பிங்க் கலர் பீஸ் இருக்குல்ல, அது அப்படியே பீஸ வந்து பேக்ல திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு சுத்திலும் வந்து பின் போட்டு வச்சுருங்க. ஏன்னா, இப்ப வந்து கழுத்துல வந்து நம்ம ஒர்க் பண்ண போறோம். அந்த யோக் பேட்டர்ன் வந்து வரைய போறோம். ஸோ, அதுக்காக வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பின் போட்டு சுத்திலும் நல்லா அந்த கீழ இருக்கக்கூடிய பிங்க் கலர் பீஸ் மேலேயும் அந்த குண்டூசி வந்து படணும். ஸோ, அதுக்கேத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து கீழ பிங்க் கலர் பீஸ் இருக்குல்ல, அதுக்கு மேலேயும் இந்த குண்டூசி வந்து பதியும். ஸோ, இந்த மாரி போட்டு எடுத்துட்டு இப்ப அந்த பீஸ வந்து நீங்க 2ஆ ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, கீழ ஃபுல்லா எங்கேயுமே கசங்கல, ஸ்ட்ரெயிட்டா அப்படியே அயர்ன் பண்ண மாரி இருக்கு. இந்த மாரி இருக்கணும். இதுக்கப்புறம் நான் யோக் பேட்டர்ன் வரைய போறேன். இல்ல நீங்க கழுத்துக்கு ஒரு டைமண்ட் நெக்லஸ் ஷேப்ல ஏதாச்சும் டிசைன் பண்ணணும்னா, நீங்க அப்பயும் பண்ணிக்கலாம்.
இல்ல நான் வந்து என்னன்னா, நெக்லஸ் மாதிரி வேண்டாம். இந்த வாட்டி யோக் பண்ணலாம். அடுத்த வாட்டி வந்து வேற இன்னொரு ஒண்ணு குடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம நெக்லஸ் மாரி பண்ணிக்கலான்ட்டு, இந்த இதுக்காக வந்து நான் யோக் தான் சூஸ் பண்ணேன். யோக் வந்து நெறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட Instagramல இந்த மாரி ரெஃபரன்ஸ் பிக் காட்டி இது எப்படி பண்றதுன்னு. ஸோ அதையே வந்து சரி இந்த ஒரு வீடியோல சேர்த்துக்கலான்னு நான் எடுத்துட்டேன். இப்போ கழுத்துலேருந்து கீழ அ உ உயரம் வந்து எவ்வளோ 2 இன்ச்சுக்கு நான் எடுத்திருக்கேன். 2 இன்ச் வைக்கலாம். நீங்க அதுக்கு மேலேயும் வைக்கலாம். அதுக்கப்புறம் யோக்கோட அந்த மார்க்கிங் எப்படி வரும்னா, அந்த ஆர்ம்ஹோல் வரைவோம் பாருங்க. அப்ப அந்த பாக்ஸ் ஒண்ணு போடுவோம்ல எல் ஷேப்ல. அதோட சென்டர்லேருந்து நம்ம அந்த 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் பாருங்க. அது வரைக்கும் ஒரு கர்வ் கொண்டு வந்துருங்க. அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள். இ அ இப்படியும் நீங்க கொண்டு வரலாம். இல்ல அந்த ஆர்ம்ஹோல் முடியுது பாருங்க. அந்த ஸ்லீவ் எப்படி சொல்றது? அ ஆ கையும் பாடி போட்டிருக்கு பாருங்க. அந்த எட்ஜ் வரைக்கும் கூட நீங்க கொண்டு போலாம். பட் வேண்டாம். அவ்ளோ எட்ஜுக்கு கொண்டு போகாம, இந்த மெத்தட்ல வந்து நீங்க பண்ணீங்கன்னா, அழகா வந்து அந்த யோக் வரும். அதாவது ஆம்கோல் வரையறதுக்கு நம்ம ஒரு பாக்ஸ் போடுவோம்ல, அந்த பாக்ஸோட சென்டர்ல எப்படி ப்ளவுஸ்ல நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ்ல சென்டர் டாட் பிடிப்போம். கா ஆம்கோல் கிட்ட. அந்த மார்க்கிங்லேருந்து அப்படியே வளைச்சு, இந்த 2 இன்ச்சு கழுத்துலேருந்து இறக்கி வச்சோம்ல, அந்த இடத்துல வந்து நீங்க வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இதே மெத்தட்ல வந்து நம்ம ப்ளவுஸுக்கும் பண்ணலாம். ப்ளவுஸ்ல வந்து பேக் பார்ட்டுக்கு வந்து பார்டர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, ஸோ அதுக்கும் பண்ணலாம். ப்ளஸ் இதில வந்து நான் பாம்பம்லாம் வைக்கலான்னு யோசிச்சு வச்சிருந்தேன். இந்த யோக் பேட்டர்ன்ல இது பண்ணிட்டு பாம்பம் வைக்கலான்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டைம் கிடைக்கல. இப்போ வந்து நம்ம ஸ்டிச் போட்டுட்டோமா, அதே ஸ்டிச் வந்து முன் பக்கத்துலயே இருக்கும். ஸோ பார்த்து நிதானமா குண்டு ஊசியெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு, அந்த தையல ஒட்டி சிசர வந்து நுனி பார்ட் வந்து நல்ல ஷார்ப்பா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அப்படி ஷார்ப்பான சிசர் இல்லன்னா, கட்டர் இருக்கு பாருங்க. அது கூட நீங்க யூஸ் பண்ணலாம். கீழ இருக்கிற மெயின் பீஸ் மேல சிசர் பற்றாம ஏன்னா, அதில கட் பண்ணிட்டீங்க தெரியாத்தனமா போச்சுன்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த பீஸே வேஸ்ட்டு நம்ம இவ்வளோ தூரம் பண்ணது. ஸோ மெயின் பீஸ் மேல எந்த கட்டு விழுந்துறாத மாதிரி வீடியோக்காக ஸ்பீடா வந்து போகுது. பட் ஆக்சுவலி நான் ரொம்ப பொறுமையா தான் பண்ணேன். ஏன்னா கான்ஷியஸா இருந்தேன் நானு. கீழ அந்த மெயின் பீஸ் மேல அந்த சிசர் வந்து பற்றக்கூடாது. ஏன்னா என்னோட சிசரோட ஷார்ப்னஸ் இருக்கு. இதுல நுனியில. அதனால. இப்போ நம்ப ஸ்டிச்சும் ஐ மீன் கட்டிங் வந்து போட்டு எடுத்த பிறகு, இப்போ என்ன பண்ணுங்க, சுத்திலும் தையல் போட்டுடுங்க. தையல் போட்டு எடுக்கிற வரைக்கும் நீங்க குண்டு ஊசி எடுக்கணும்னு அவசியம் இல்ல. பட் எனக்கு வந்து பிராக்டிஸ் இருக்கிறனால நான் எடுத்துட்டே வந்து நான் செய்றேன். நீங்க குண்டு ஊசி போட்டுட்டு கூட நீங்க வந்து சுத்தியிலும் வந்து தையல் போடலாம். இந்த மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. பெரியவங்களுக்கும் நீங்க சேம் மெத்தட் அதாவது அந்த நெக் டிசைன விட்டுருங்க. ஆனா நெக் டிசைன தவிர மிச்சம் நான் சொல்றேன் பாருங்க. இந்த சுத்திலும் தையல் போட்டு எடுக்கிறது, அப்புறம் கழுத்த அடிச்சு திருப்புறது, ஃப்ளீட் வைக்க போறது, ஸ்லீவ் இது எல்லாமே வந்து பெரியவங்களுக்கும் சேமா தான் உங்களுக்கு மெத்தட் வரும். என்னன்னா எனக்கு வந்து பெரியவங்களது காட்டல. ஆனா இடம் வந்து கொஞ்சம் பத்தல. ஏன்னா இதுவே வந்து ஆ சின்ன குழந்தையோடதுங்கிறனால கொஞ்சம் ஸ்பேஸ்க்குள்ள அடக்கமா வந்துருச்சு. இதே பெரியவங்களதுன்னா, நான் ஃபோன வந்து வேற இடத்துல வச்சு நான் எடுக்கிற மாரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல லைட்னிங் பத்தாது. அதனால வந்து சின்னதா வந்து நான் சொல்றேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்க்காக. ஆனா பெரியவங்களுக்கு நீங்க ஸ்டிச் பண்ணாலும் சேம் மெத்தட் தான். இதே தான். சப்போஸ் நீங்க பெரியவங்களுக்கு வந்து கேன்வாஸ் வச்சு நெக்க அடிச்சு திருப்ப போறீங்க அப்டின்னா, அதுக்கும் நான் வந்து எப்படி நெக் மட்டும் எப்படி அடிச்சு திருப்புறதுங்கிறது என்னோட வீடியோ நான் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அழகா யோக் பேட்டர்ன் வந்துருச்சு. இதில வந்து நீங்க பாம் பட்டன் மாரி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். போட்லி பட்டன் சாரி பாம் போட்லி பட்டன்ஸ் மாரி நீங்க யூஸ் பண்ணலாம். பட் நான் என்ன பண்றேன்னா, அ இதில வந்து அந்த புட்டாஸ் இருக்கு பாருங்க, அந்த மெயின் பீஸ்ல. அதில வந்து கோல்டன் கலர் ஜாஸ்தியா இருக்கிறதுனால, நான் வந்து கோல்டன் கலர் லேஸ் எடுத்துக்கிட்டேன். இல்லன்னா நீங்க கான்ட்ராஸ்ட்டா கூட எந்த லேஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ அந்த லேஸ வந்து எப்படி நான் ஃபிக்ஸ் பண்றேன்னா, பிசுற மறைச்ச மாதிரி சென்டர்ல அந்த லேஸ வச்சு 2 சைடும் அ லேஸோட 2 எட்ஜஸ்லயும் வந்து நான் ஸ்டிச்சஸ் வந்து போடுறேன். அப்பதான் வந்து அந்த பிசுறு வந்து தெரியாதுங்கிறனால. சிங்கிள் ஸ்டிச் போட்டீங்கன்னா, பிசுறு வந்து கண்டிப்பா தெரியும். ஸோ லேஸ வந்து சென்டர்ல பிளேஸ் பண்ணிட்டு, லேஸோட லெஃப்ட், ரைட் 2ஓட கார்னர்லயும் நீங்க வந்து தையல் போட்டு வந்தா தான் அந்த பிசுறு பகுதி வந்து உங்களுக்கு வந்து வெளியில தெரியாது. வெளியில வராது கிளம்பி. ஸோ இந்த மாரி நீட்டா வந்து சிம்பிளா டக்குன்னு முடிக்கக்கூடிய ஒரு நெக் டிசைன் அண்ட் கவுன்ல பார்த்தீங்கன்னா, கடைசியா வந்து ரொம்பவே அழகா லுக் குடுக்கும். ஸோ அதையும் நான் கடைசியா காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரண்ட் பீஸ் ரெடி பண்ணிட்டோமா, எவ்வளோ அழகா வந்திருக்கு பாருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க காய்ஸ். கண்டிப்பா. இதுக்கப்புறம் அ அ ஃப்ளீட் வச்சிரலாம். எப்படி ஸ்கர்ட் வந்து எப்படி ஃப்ளீட் வைக்கிறதுன்னா, இப்போ அ நம்ம என்ன பண்ண போறோம்னா, மார்ஜின் வச்சோம் பாருங்க. மெயின் கட்டிங்ல பார்த்துருப்பீங்க. மார்ஜின் எவ்வளோ வச்சோமோ, அந்த 2 சைடும் மார்ஜின் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சுற்றளவு மார்க் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்ட்ராவா 1 இன்ச், 2 இன்ச்சுக்கு மார்ஜின் விட்டுருப்போம்ல, அந்த மார்ஜின மார்க் பண்ணிட்டு, மிச்சம் எவ்வளோ வந்து இருக்குன்னு பாருங்க. இல்ல வந்து 13 இன்ச்சஸ் கிட்ட இருக்குது. உங்களுக்கு வந்து ஜாஸ்தியா இருக்கலாம், கம்மியா இருக்கலாம்.
ஸோ அந்த மார்ஜின் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் மேல வந்து பஸ் சைஸையும் மார்க் பண்ணி, அந்த மார்க்கையும் கீழ அந்த பஸ் சைஸ் கிட்ட மார்க் பண்றோம் பாருங்க, அந்த மார்க்கும் வேஸ்ட் கிட்ட நம்ம இப்ப மார்க் பண்ணோமே அதுவும் 2யும் இணைச்சு ஒரு லைன் போட்டு எடுத்துருங்க. இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து எவ்வளோ ஃபேப்ரிக் இருக்கோ அத வச்சு தான் வந்து நான் ஃப்ளீட் வைக்க போறேன். உங்ககிட்ட தாராளமா இருந்தா நீங்க தாராளமா ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி வைக்கலாம். என்கிட்ட வந்து ஃபேப்ரிக் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ரொம்பவே கம்மியா இருக்குன்னு தான் சொல்வேன். ஏன்னா அம்மாக்கு கொத்தி ஸ்டிச் பண்ணிட்டு போக மிச்சம் கொஞ்சம் ஃபேப்ரிக் இருந்தனால அத என்ன பண்றேன்னா, இப்போ நான் வந்து மெயின் பீஸ் எடுத்துக்கிறேன். மெயின் பீஸ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க கீழ ஃப்ரண்ட் பீஸ் அதுக்கு மேல ஐ மீன் டாப் பார்ட் அதுக்கு மேல வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இந்த மார்ஜின் வச்சோம் பாருங்க. அந்த மார்ஜின் வரைக்கும் நீங்க அந்த ஸ்கர்ட் பார்ட்ட வந்து ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. இதுதான் மார்ஜின். இந்த மார்ஜின் வர வரைக்கும் நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. அங்கேருந்து ஃப்ளீட் வைக்கக்கூடாது. அது வரைக்கும் நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா வச்சு கரெக்ட்டா அந்த மார்ஜின் கிட்ட ஒரு குண்டூசி குத்தி வச்சுருங்க. அது ஸ்டார்ட்டிங்ல ஃப்ளீட் வைக்கக்கூடாது. இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃப்ளீட் வைக்க ஆரம்பிக்கணும். அதே மாரி 2 சைடு மார்ஜின் வச்சோம் பாருங்க கார்னர்ல. அது 2 கிட்டயும் நான் வந்து கரெக்ட்டா அந்த எவ்வளோ மார்ஜின் வச்சோமோ அது வரைக்கும் ஃபேப்ரிக்க வந்து நான் பிளெயினா விட்டுர்றேன். அந்த இடத்துல நான் எந்த ஃப்ளீட்டும் வைக்கல. இதுக்கப்புறம் சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த பகுதியில தான் மிச்சம் இருக்கிற இந்த துணிய வச்சு நம்ம வந்து ஃப்ளீட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க போறோம். இப்போ ஒரு ஃப்ளீட் வைங்க. ஃப்ளீட் மீன்ஸ் ஃப்ளீட் வச்சுட்டு நீங்க வந்து அந்த இடத்துல ஒரு குண்டூசி வந்து குத்தி வச்சுருங்க. இந்த மாரி ஒரு ஃப்ளீட்டும் வச்சுட்டு நீங்க குண்டூசி குத்தி வைக்கும்போது என்ன ஆகும்னா, கம்மியா துணி இருந்தா கூட நீங்க வந்து குண்டூசி எடுத்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க வச்சுரலாம். நீங்க டைரக்ட்டா மிஷின்ல குடுத்து ஸ்டிச் பண்ணிட்டே ஃப்ளீட் வச்சுட்டு வந்தீங்க. கடைசில துணி கொஞ்சம் பத்தலன்னா, நீங்க எல்லா தையலையும் பிரிச்சுட்டு திரும்பவும் நீங்க ஃப்ளீட் வைக்கிற மாரி இருக்கும். அது வந்து டபுள் த வேல. ஸோ இந்த மாரி ஒரு ஃப்ளீட் வச்சு நீங்க வந்து குண்டூசி குத்திக்கிட்டே வரும்போது, கரெக்ட்டா அந்த துணிய வந்து அந்த வெயிஸ்ட் ரவுண்டுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க வந்து வச்சுடலாம். ஃபுல்லா வந்து குண்டூசி இந்த மாரி வச்சுட்டாங்க. இந்த மாரி மெத்தட்ல தான் நான் எப்பயுமே ஸ்டிச் பண்ணுவேன். எனக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். கூட குறைய இருந்தா கூட அத வந்து நான் ஸ்டிச் பண்றதுக்கு முன்னாடி அந்த குண்டூசி எடுத்து நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிருவேன். ஆனா இதே வந்து நான் மிஷின்ல வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது, நெறைய டைம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பிரிச்சு பிரிச்சு வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது வந்து டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மெத்தட்ல வந்து நீங்க வந்து பண்ணிட்டு வரும்போது, டைம் சீக்கிரம் வேலையும் சீக்கிரம் முடியும். அண்ட் ஒர்க்கும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்மார்ட்டான ஒர்க்க வந்து முடிச்சிடலாம். ஹார்ட் ஒர்க் பண்றத விட ஸ்மார்ட் ஒர்க் பண்றது எவ்வளவோ பெட்டர் என்னைய பொறுத்தவரைக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு தையல் போட்டு எடுத்த பிறகு, திரும்பவும் இன்னொரு ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். இல்ல அப்படி இல்லன்னா, நீங்க வந்து என்ன சொல்றது? ஓவர்லாக் மெஷின் வச்சிருந்தீங்கன்னா, ஓவர்லாக் கூட நீங்க போட்டு எடுத்துரலாம். பட் ஓவர்லாக் இல்லாதவங்களுக்காண்டி தான் இந்த மெத்தட்ல நான் சொல்லித் தர்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சைட் ஜாயின் பண்ணும்போதும், அது வந்து அந்த பிளெயின் ஏரியாலயே சைட் ஜாயிண்ட் போயிரும். அந்த ஃப்ளீட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த வேஸ்ட்டுக்குள்ள இருக்கும். சப்போஸ் நீங்க ஸ்டார்ட்டிங்லேருந்தே ஃப்ளீட் வச்சுட்டு வந்தீங்கன்னா, என்ன ஆகும்னா, நீங்க சைட் ஜாயின் பண்ணும்போது அந்த இடத்துல சுருண்டுக்குரும் துணி. சுருண்டுக்கிட்டா அது கொஞ்சம் குண்டா, தடிமனா அங்க இருக்கும். ஸோ, அதனால தான் வந்து பிளெயினா இருக்கிற இடத்துல நம்ம எவ்வளோ மார்ஜின் விட்டோமோ, அந்த இடத்த வந்து பிளெயினா விட்டுறணும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டிச் தானே போட்டோம். ஸோ, இன்னொரு ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ஏன்னா, எனக்கு வந்து ஓவர்லாக் மெஷின் கிடையாது. ஸோ, ஓவர்லாக் மெஷின் இல்லாட்டியுமே எப்படி வந்து பிசுறே இல்லாத மாரி நம்ம வந்து முடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து நான் சொல்லப் போறேன். இப்போ வந்து ஒரு சைடு நம்ம வந்து வச்சுட்டோம். இன்னும் லைனிங் நம்ம அட்டாச் பண்ணல. ஸோ, லைனிங் எப்படி அட்டாச் பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ இந்த பீஸ வந்து இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பின பிறகு இந்த லைனிங் பார்ட் இருக்குமா? இப்போ லைனிங் பார்ட் அதாவது லைனிங் பார்ட் மேல லைனிங் பார்ட்ட வச்சு நீங்க வந்து ஃப்ளீட் வைக்க ஆரம்பிக்கணும். எப்படி நீங்க ஃபர்ஸ்ட்டு வச்சீங்களோ, அதே மாரி மெத்தட்ல தான் இதுலயும் வந்து நீங்க ஃப்ளீட் வைக்கணும். என்னன்னா மெயின் போர்ஷன் மேல நீங்க வந்து மெயின் போர்ஷன் துணிய வைக்கணும். லைனிங் சைடு வந்து நீங்க லைனிங் துணிய வச்சு இந்த மாரி லைனிங்க்கும் அந்த மெயின் ஸ்கர்ட்டுக்கும் நடுவுல இந்த டாப் போர்ஷன் இருக்கணும். ஸோ, இப்படி வச்சு நீங்க ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது என்ன ஆகும்னா, பிசுறு எதுவுமே வெளில வராது. எல்லாமே உள் சைடா போயிரும். அண்ட் ஓவர்லாக் மிஷின் இல்லாதவங்க கூட ஈஸியா இந்த மெத்தட்ல வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ, இதுல வந்து நான் வந்து லைனிங்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா இருக்குது. கொஞ்சம் இல்ல, கொஞ்சம் தாராளமா கம்மியா இருக்குது. பட் ரொம்ப தேவையில்ல. ஏன்னா நம்ம ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வேற வேற டிசைன்ல வந்து ட்ரெஸ் வந்து கண்டிப்பா ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ ஒரே ட்ரெஸ்ஸ வந்து நம்ம வந்து 1 வருஷம், 2 வருஷம்லாம் ஓட்ட போறதில்ல. ஸோ அது பிரகாரம் நான் வந்து என்ன பண்றேன்னா, கொஞ்சம் கொஞ்சம் லைனிங்லேயே அதாவது இப்போ 1 வயசு பாப்பாங்கிறனால 1 மீட்டர் லைனிங் வந்து போதுமானது. ஸோ அது வந்து நம்ம ஸ்கர்ட் பார்ட்ல வந்து ஃப்ளீட் வைக்கும்போது, அதையும் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வேஸ்ட் சைஸ்க்கு ஏத்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணி, இந்த மாரி சின்ன சின்னதா ஃப்ளீட் வச்சுட்டு வந்துடலாம். இது வந்து எனக்கு வந்து பிராக்டிஸ் இருக்கறனால நான் வந்து கண் அளவுலயே பார்த்துட்டு, நான் சின்ன சின்னதா வந்து அத ஃபுல்லா ஃப்ளீட் வச்சுட்டு வரேன்.
இல்லன்னா உங்களுக்கும் கஷ்டமா இருக்கு. இந்த மாரி ஃப்ளீட் வைக்க முடியாது அப்டின்னா, நான் ஸ்டார்ட்டிங்ல சொல்லிக் குடுத்தேன் பார்த்தீங்களா? குண்டூசி போட்டு அது ஒரு ஃப்ளீட் வச்சு நீங்க குண்டூசி போடணும்னு. ஸோ அந்த மெத்தட்ல வந்து நீங்க பண்ணிட்டு வரலாம். இத நான் பண்ணும்போது பாருங்க கொஞ்சம் ஃபேப்ரிக் வந்து கம்மியா இருந்துச்சு. பட் இருந்தாலும் இது வந்து உள்ள லைனிங் பீஸ் உள்ள போடுறதுனால, பெருசா வந்து எந்த டிஃபரன்ஸும் தெரியாது வெளி பக்கத்துக்கு. ஸோ அதனால இதுவே வந்து போதுங்கிறனால, இருக்கக்கூடிய அந்த லைனிங் வச்சு வந்து நான் ஃப்ளீட் வச்சுட்டேன். இதுலயும் வந்து 2, 2 தையல் போட்டுருங்க. இப்ப 2 தையல் போட்ட பிறகு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். எங்கேயுமே பிசிறு இல்லாத லைட்டா கொஞ்சம் பிசிறு தூக்கிட்டு இருந்தா கூட அத வந்து நீங்க கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக் வந்து வேஸ்ட் தான். ஒண்ணும் பண்ண போறதில்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து திருப்பி காட்டுறேன் பாருங்க. அ இந்த மாரி தான் நான் சொன்னேன். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் மெயின் பீஸ் பார்க்குற மாரி இருக்கணும். அண்ட் லைனிங் பீஸ் பார்க்குற மாரி இருக்கணும். இப்ப 2 லைனிங்க்கும், மெயின் பீஸ்க்கும் நடுவுல அந்த டாப் போர்ஷன் இருக்கணும். இப்போ இத வந்து நான் இந்த சைடா பெரட்டி உங்களுக்கு நேர் பண்ணி காட்டுறேன். நேர் பண்ணி காட்டும்போது பாருங்க, வெளி பக்கத்துல வந்து எந்த விதமான பிசுறும் இருக்காது. அதே மாரி உள் பக்கத்துல எந்த விதமான பிசுறும் இருக்காது. எவ்வளோ நீட்டா ஃபினிஷ் ஆச்சு பாருங்க. அதே மாரி அந்த பிசுறு எல்லாமே உள் சைடா வந்துருச்சு. அதே மாரி அந்த யோக் பார்ட்லயும் நம்ம வந்து ரெடி பண்ணும்போது, எந்த ஒரு விதமான பிசுறும் இல்ல. சில பேர் கேன்வாஸ் குடுத்து யோக் பார்ட் ரெடி பண்ணுவாங்க. இல்ல டைரக்ட்டா தனித்தனியா கட் பண்ணி கூட யோக் பார்ட் ரெடி பண்ணுவாங்க. பட் இதுதான் வந்து என்னைய பொறுத்தவரைக்கும் சிம்பிள் மெத்தட். இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி நீங்க ஸ்டிச் பண்ணாலே போதும். பெரியவங்களுக்கும் சேம் மெத்தட்ல தான் நீங்க ஸ்டிச் பண்ணணும். அ இப்ப ஏன்னா நெறைய பேர் கேட்டாங்க, ஸ்டிச்சிங் வீடியோ குடுங்க பெரியவங்களுக்கானது. பெரியவங்களுக்கானது குடுக்கலாம். பட் லைட்னிங் அந்த சைடு வந்து சரியில்லாத காரணத்தினால, என்னால வீடியோ எடுக்க முடியாது. அதனால தான் சின்ன குழந்தைக்கு வந்து ட்ரெஸ் ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து நான் காட்டியிருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட் ரெடி பண்ண மாரி பேக்கும் ரெடி பண்ணிடலாம். பேக்ல வந்து எந்த விதமான ஹூக் அந்த மாரி எதுவும் வைக்க போறதில்ல. ஸோ அதனால நம்ம சும்மா கழுத்த மட்டும் அடிச்சு திருப்பிட்டு, இது மாரி நம்ம வந்து ஃப்ளீட் வச்சிடலாம். இப்போ ஸ்லீவ் போர்ஷன் ரெடி பண்ணிடலாம். ஏன்னா பேக் வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன். அது காட்டுனா ரொம்ப லாங்கா போயிரும்ன்ட்டு நான் காட்டல. ஸ்லீவ வந்து முழுக்க முழுக்க வந்து பார்டர்ல தான் நம்ம ரெடி பண்ண போறோம். ஏன்னா பார்டர் இவ்வளோ தூரம் மிச்சம் இருக்குது. அதனால ரெடி பண்ண போறோம். உங்ககிட்ட மெயின் ஃபேப்ரிக் பீசஸ்ல கொஞ்சம் இருக்குது அப்டின்னா, கண்டிப்பா நீங்க பஃப் ஸ்லீவ் வந்து தாராளமா போகலாம். என்கிட்ட பஃப் ஸ்லீவ்க்கான அந்த பீஸ் கிடையாது. இருக்கக்கூடிய பீஸ வச்சு தான் வந்து நான் ரெடி பண்றேன். ஸோ, அதனால இந்த பார்டர் வந்து நல்லா டியூவல் ஷேட்ல இருக்கறனால, நான் பிங்க் வந்து கொஞ்சம் ஹைலைட்டா தெரியுங்கிறதுக்காக தான் நான் சூஸ் பண்ணேன். இப்போ வந்து ஆஸ் யூசுவல் பார்டரோட நல்ல பக்கத்துக்கு மேல லைனிங் வச்சுட்டு, ஒரு தையல் போட்டுட்டு, அதே மாரி நம்ம கழுத்துக்கு எப்படி நான் ஸ்டிச் பண்ண சொல்லிக் குடுத்தேன். பிசிருக்கு மேல லைனிங் இருக்கணும். லைனிங்க்கு மேல தையல் போடணும். ஸோ, பிசிறு வந்து ரைட் சைடு பார்த்த மாரி இருக்கணும். ஸோ, அதே மாரி லைனிங்கோட நுனியில வந்து நீங்க தையல் போட்டு வரும்போது, உங்களுக்கு அயர்ன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அத அப்படியே நீங்க பின் சைடா மடக்கிட்டீங்க அப்படின்னாலே, அது வந்து அழகா பதிஞ்சு உட்காந்துரும். இப்ப நம்ம அடுக்குன பிறகு பாருங்க, எவ்வளோ அழகா வந்து பதிஞ்சு உட்காந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்க சுத்திலும் வந்து தையல் போட்டுக்கலாம். ஸோ இந்த மெத்தட்காக தான் நம்ம பிசிறு பீஸ் வந்து லைனிங் மேல இருக்கும். லைனிங்க்கு கீழ பிசிறு பீஸ் இருக்கணும். அதுக்கு மேல நீங்க ஸ்டிச்சஸ் வந்து போடணும். இப்போ சுத்திலும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டா போதும். ஏன்னா பார்டர்ங்கிறனால ஸ்டிஃப்பா நிக்கும். அதே மாரி ஃபுல்லா ஜரி ஒர்க்குங்கிறனால கொஞ்சம் பிசுறு வந்து கிளம்பலாம். பட் கையோட நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா, நெறைய அந்த பிசுறு வந்து கிளம்பாது. ஸ்டிச் போட்டுட்டு ஒட்டிலும் அந்த லைனிங் பீஸ் மேல தையல் போட்டுறாம, லைனிங் பீஸ ஒட்டிலும் வந்து நீங்க சுத்திலும் தையல் போட்டுவாங்க. இப்போ ஒரு பீஸ் ரெடி பண்ண மாரி அடுத்ததையும் நான் ரெடி பண்ணிட்டேன். பட் அது எல்லாத்தையும் ஒண்ணொண்ணா வீடியோல காட்டிட்டு இருந்தேன்னா, வீடியோ ரொம்ப லாங்கா போயிரும். ஸோ, அதனால தான் வீடியோ ரொம்ப ஷார்ட் ஆக்குறதுக்கு நான் ஒரு பீஸ் மட்டும் ரெடி பண்ணி உங்ககிட்ட வந்து காட்டினேன். இப்ப இந்த பீஸ் ரெடி பண்ணிட்டோம். இதுல கொடஞ்சு வெட்டணுமான்னு கேட்டா, குழந்தைங்களுக்கு கொடஞ்சு வெட்டணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் சென்டர் நாட்ச் மட்டும் நீங்க பண்ணிட்டா போதும். பெரியவங்களுக்கு மட்டும் தான் கொடஞ்சு வெட்டணும். ஏன்னா குழந்தைங்கிறனால அவ்வளவா தேவைப்படாது. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் 2 பீஸையும் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்ப கையோட வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஷோல்டர் ஜாயின் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஹிப் பெல்ட்டுக்காக நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? இந்த ஃபேப்ரிக்கு இதெல்லாம் நீங்க கட்டிங்ல பார்த்தா தான் உங்களுக்கு வந்து நான் எத்தன இன்ச்சஸ்ல வந்து இத எடுத்திருக்கேன் அப்படின்னு தெரியும். ஸ்டிச்சிங்ல வந்து உங்களுக்கு வந்து என்ன மெஷர்மென்ட்டுன்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா, எனக்கே வந்து மறந்து போச்சு. எவ்வளோ நான் எடுத்தேன் அப்படிங்கிறது. அதனால ஸ்டிச்சிங்ல வந்து ஜஸ்ட் வந்து பார்க்க தான் போறீங்க. எப்படி வந்து அந்த ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ண போறோம் அப்படின்னு. என்ன மெத்தட்ல வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போறோம்னு தான் பார்க்க போறீங்க. கட்டிங் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பீஸ 2ஆ மடிச்சுக்கிறேன். 2ஆ மடிச்சு கட் பண்ணிட்டு, இன்னும் அந்த பீஸ இன்னும் 2ஆ மடிச்சு 2 சைடும் பெல்ட் வர மாரி நான் ரெடி பண்ணிட்டு, 1 இன்ச் அகலத்துக்கு இருக்கிற மாதிரி நான் மார்க் பண்ணிட்டு, ஸ்ட்ரெய்ட்டா வந்து நான் ஸ்டிச் போட்டுட்டு வந்துர்றேன். நீங்க சப்போஸ் 1 இன்ச் வந்து சின்ன சின்னதா மார்க் பண்ணிட்டே வந்து ஸ்ட்ரெய்ட்டா ஒரு லைன் போட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து ஸ்டிச் பண்ணலாம். பட் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால, என்னால வந்து யூகிக்க முடியும். 1 இன்ச்னா எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதுனால.
ஸோ அதுக்கேத்த மாரி நான் வந்து டைரக்ட்டா அந்த பீஸ எடுக்காம, அப்படியே அதோட கன்டினியூஸா வந்து நான் ஸ்டிச் போட்டுட்டு வந்துர்றேன். இத வந்து நீங்க வந்து சின்னதா பண்றீங்க, அப்படி சின்னதா வந்து எதுக்கு பண்ண போறீங்க? ரோப்லாம் தேவையே படாது. ஸோ பெருசா தான் 1 இன்ச் அகலத்துல நீங்க பண்றதே வந்து தாராளமானது. இத வந்து நம்ம எக்ஸஸா இருக்கிற எல்லா பீஸையும் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இல்லாட்டி அது வந்து உள்ள வந்து சுருண்டுக்கும். சுருண்டுக்குச்சுன்னா, அது வந்து அந்த ரோப்போட அந்த ஷேப்பயே வந்து அது மாத்திரும். ஸோ, அதனால நம்ம வந்து எக்ஸஸா எவ்வளோ பீஸ் இருக்கோ, ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டு, மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா பீஸஸையும் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் லூப் டர்னர் அந்த இது வச்சிருந்தீங்கன்னா, நீங்க அத வச்சு டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். பட் இது வந்து ரொம்ப பெரிய ஹோலா இருக்க போகுதுனால நான் வந்து ஹூக் சேஃப்டி பின் இருக்குல்ல, அத வச்சு நான் பண்ணிடுறேன். இந்த மெத்தட் தான் காலங்காலமா பண்றது எல்லாத்துக்கும். ஸோ, இப்போ வந்தது தான் அந்த லூப் டர்னர்ஸ்லாம். ஸோ, நான் அது இதோட ஹோல் வந்து கொஞ்சம் பெருசுங்கிறனால, நான் ஊக்க வச்சு, அதாவது சேஃப்டி பின்ன வச்சு நான் வந்து திருப்பி எடுத்துக்கிறேன். அந்த திருப்பம்போது கொஞ்சம் பொறுமையா திருப்புங்க. சம்டைம்ஸ் சேஃப்டி பின் உள்ள போயிட்டு ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, உங்கனால முன்னாடியும் தள்ள முடியாது, பின்பக்கமாவும் இழுக்கவும் முடியாது. அந்த ஃபேப்ரிக்கு வந்து வேஸ்ட்டா போயிரும். ஸோ இருக்கிற ஃபேப்ரிக்க கொஞ்சம் பத்திரமா உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருந்தா கூட பரவால்ல. சரி கட் பண்ணிட்டு இன்னொன்னுல பண்ணிக்கலாம். பட் என்கிட்ட இப்ப வந்து பீஸ் வந்து கிடையாது. இருக்கக்கூடிய பீஸ வச்சு தான் ரெடி பண்றதுனால ரொம்ப கவனமா பார்த்து பார்த்து பண்ணேன். அந்த ஹூக்க வந்து கையில பொறுமையா வந்து புடிச்சுட்டு நான் பண்ணேன். இப்ப பார்த்தீங்கன்னா 2 சைடும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அண்ட் அந்த பிசிறு பகுதி இருக்கும் உங்களுக்கு தெரியும். அந்த கார்னர்ல பிசிறு இருக்கும். ஸோ, அத வந்து நீங்க மடிச்சு தச்சுடுங்க. இப்போ எப்படி இந்த பீஸ் இதுல வைக்க போறேன்னா, அந்த மார்ஜின்ல ஒரு லைன் போட்டிருப்போம் பாருங்க. அந்த லைனுக்கு மேல இந்த இத வச்சு ஒரு தையல் வந்து போட்டுருவாங்க. அது வந்து டாப் போர்ஷனுக்கும் இப்ப மார்ஜின் லைன் போட்டிருக்கும்ல, இப்ப டாப்புக்கும், பாட்டமுக்கும் நடுவுல ஒரு லைன் போகும்ல, அந்த இதுக்கு மேல இந்த பீஸோட சென்டர் வச்சு, அந்த மார்ஜின் லைன் ஒண்ணு மார்க் பண்ண பாருங்க. அந்த இடத்துல லைனும் போட்டிருப்போம். அந்த லைனுக்கு மேலேயே இத வச்சு அப்படியே தையல் போட்டுருவாங்க. உங்களுக்கு வந்து கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நான் சொல்றத விட நீங்க விசுவலா பார்க்கும்போது, உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். எந்த மெத்தட்ல வந்து நான் ஸ்டிச் பண்றேன். அண்ட் எந்த மாரி பண்றேன் அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம் ஃபோன் வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதனால தான் என்னால வீடியோ வந்து சரியா குடுக்க முடியல. அண்ட் இதோட கிளாரிட்டி வந்து எப்படி இருக்குன்னு கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. ரொம்ப ஒரு இருட்டுக்குள்ள வச்சு எடுத்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஏன்னு தெரியல. உங்களுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் இதுல வந்து 128 ஜிபி அ ஓப்போ தான். ஸோ, அதனால தான் நான் புது மொபைல் வாங்கணும். ஏன்னா வீடியோ ஷூட் பண்ணணும். அதிகமா குடுக்கணும். அந்த வீடியோ வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியலங்கிறனால தான் இந்த ஃபோன் வாங்குனேன். வீடியோட கிளாரிட்டி, குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்றீங்க நீங்க. அவ்வளோதான் நான் சொல்ட்டேன். கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வீடியோக்காக தான் நான் புது ஃபோனே நான் வாங்குனேன். அதனால. இப்போ வந்து அந்த பீஸ நம்ம ரோப் 2 சைடும் அட்டாச் பண்ணிட்டோம். அந்த ரோப்ப நடுவுல வந்து நீங்க டை பண்ணி வச்சுருங்க. அதாவது நம்மள பார்த்த மாரி மெயின் பீஸ் இருக்கு. அதுக்குள்ள இருக்கணும். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். பிசிறு இல்லாம. அதுக்கு என்ன பண்ணுங்க, அ இந்த மாரி பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட்டையும் எப்படி நம்ம வந்து உள்ள லைனிங் இருக்கிற மாதிரி, வெளியில மெயின் பீஸ் இருக்கிற மாரி வந்து போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் 2 ஷோல்டரையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்க. எப்படி நம்ம ம் எப்படி சொல்றது? நம்ம எப்படி இந்த மாரி வச்சிருப்போம் நேரா, அந்த மாரி வச்சு நீங்க வந்து ஒரு நேரானா உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். உள் சைட பெரட்டாம வெளி பக்கமா வச்சு 2 ஷோல்டரும் ஜாயின் பண்ணி நுனியில ஒரு தையல் போடுங்க. 2 சைடும் வந்து மிஷின்லேருந்து எடுக்காம அப்படியே வச்சு தையல் போடும்போது உங்களுக்கு ஈவனா வந்து உங்களுக்கு வந்து லைன் வரும். 2 சைடும் ஈவனா இருக்கும். இப்போ வந்து தையல் போட்டுட்டு தையல ஒட்டி முடிஞ்ச அளவுக்கு தையல ஒட்டி வந்து கட் பண்ணுங்க. அதுக்குன்னு ரொம்ப ஒட்டிறாதீங்க. ஒரு ஒரு 2 பாயிண்ட் அளவுக்கு அந்த தையல்லேருந்து இடம் விட்டு ஒட்டி கட் பண்ணிட்டு, ஆம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அந்த பீஸ வந்து இப்டி பெரட்டிருங்க. எப்படி நம்ம உள் பக்கமா பெரட்டுவோமோ, அந்த மாரி பெரட்டிட்டு, ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தாராளமா நீங்க வந்து ஸ்டிச் போடுங்க. இப்போ இந்த மாரி போட்டாச்சு. இத வந்து உள் சைடா பெரட்டிட்டு, இந்த மாரி உள் பக்கமா பெரட்டிட்டு, 1/2 இன்ச் கரெக்ட்டா 1/2 இன்ச் சும்மா நுனியில தையல் போட்றாதீங்க. 1/2 இன்ச் அளவுக்கு தாராளமா வந்து நீங்க தையல் போடுங்க. அப்பதான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆ அந்த பிசுறு எதுவும் கிளம்பி வராதுங்கிறனால. ஏன்னா இந்த மாரி சாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிசுறு ஜரி ஜரியா வந்துகிட்டே இருக்கும். நான் இந்த ஸ்டிச் பண்ணி முடிச்ச பிறகு ஃபுல்லா என் ட்ரெஸ் ஃபுல்லா சரி சரியா இருந்துச்சு. அவ்ளோ ஒரு இது. ஆனா தச்ச பிறகு வந்து நீட்டா பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு ட்ரெஸ்ஸு. ஆனா அந்த வேல மெனக்கட்றது வந்து ரொம்ப அந்த சரி சரியா, நூல் நூலா வந்துகிட்டே நூல் வந்து
என்ன சொல்றது, சைட்லேருந்து நூல் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வீடியோல காட்ட முடியாது என்னால. அதனால அதெல்லாம் கட் பண்ணிட்டு, இந்த நூல் பகுதியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டே இந்த சிசர்ல கட் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ட்ரெஸ்ஸ முடிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்ன்னு ஆச்சு. இப்ப 2 சைடு ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு திரும்பவும் நல்ல இப்போ என்ன பண்றது, நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிடலாம். உங்களுக்கு ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரியும். நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஸ்லீவோட சென்டர் மார்க் பண்ணோம்ல நாட்ச், அதையும் இந்த இதோட டா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோட சென்டர்ல வச்சு நம்ம வந்து சுத்திலும் ஸ்லீவ் வந்து நம்ம தையல் போட்டு விடணும். இது உங்களுக்கு தெரியும். என்ன இதுலன்னா தையல் வந்து என்ன சொல்றது, ஸ்லீவோட விட்த் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் பரவால்ல. கம்மியா இருந்தா தான் ஒட்டு போட்டு தைக்கிற மாரி பிரச்சனை வரும். அது மண்ட வலி. இப்போ ஜாஸ்தியா இருந்தா கூட பரவால்ல. நம்ம வந்து பின்னாடி கட் பண்ணி எடுத்துரலாம். எக்ஸஸா இருக்கிற எல்லா பீஸையும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ஸ்லீவ்ல வந்து அ கம்மியா இருக்கிற மாரி பண்ணிறாதீங்க. எப்பயுமே ஜாஸ்தியா இருக்கிற மாரி வந்து கொஞ்சம் பார்த்து ஸ்டிச் பண்ணி அளவு கட் பண்ணும்போதே கொஞ்சம் பார்த்து கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து வேலை மிச்சம். இதுல வந்து ஸ்லீவ் எப்படி நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு தையல் போட்டுட்டு, அதுக்கப்புறம் திரும்ப பீஸ விட்டுட்டு, திரும்ப இன்னொரு தையல். இந்த இந்த சைடு தையல். இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸ்லீவ் எப்படி நம்ம ஜாயின் பண்ணணும்னு சொல்லியே தரணும். ஜஸ்ட் நான் வந்து மெயினா என்ன உங்களுக்கு சொல்லணும், டிப்ஸ் குடுக்கணுமோ, அத மட்டும் தான் நான் வந்து குடுத்துட்டு வரேன். பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு ரெடி பண்ணிட்டோம். அதே மாரி இன்னொரு சைடும் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதே உட்காந்து காட்டிட்டு இருந்தேன்னா, ரொம்ப லென்த்தா போயிரும் தான் நான் டக்கு டக்குன்னு ஒரு சைட மட்டும் காட்டினேன். இப்ப 2 சைடு வந்து ஸ்லீவ் ரெடி. இத வந்து நேரா இருக்கிற மாரி பெரட்டி எடுத்துக்கோங்க. அதாவது நேர் பக்கமா இருக்கிற மாரி. இப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்லீவ்ல கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சு. ஆனா பரவால்ல. நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கம்மியா போனா தான் பிரச்சனை. ஒண்ணும் பண்ண முடியாது. திரும்ப ஒட்டு போடணும். இப்ப ஜாஸ்தியா இருந்தா கூட கரெக்ட்டா அந்த அளவுக்கு வேணுங்கிற அளவுலேருந்து எக்ஸ்ட்ரா மார்ஜின் வச்சு ஸ்ட்ரெயிட்டா வந்து நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் பாடி பார்ட் ஒண்ணா இருக்கிற மாரி, ஸ்லீவ் பார்ட் ஒண்ணா இருக்கிற மாரி, அது மாரி ஸ்கர்ட் பார்ட் 2ம் ஒண்ணா இருக்கிற மாரி, ஈவனா எல்லாத்தையும் ஒரே இதா எடுத்துக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் எடுத்திருக்கேன் பாருங்க. இந்த மாரி ஈவனா ஒரே இதா இருந்து எடுத்துக்கோங்க. சில பேர் லைனிங்ல தனியா ஸ்டிச் பண்ணுவாங்க. இதுல தனியா ஸ்டிச் பண்ணுவாங்க. பெருசா எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. இது வந்து ஈஸி மெத்தட். எப்படி இருந்தாலும் கவுன் வந்து கீழ நல்லா ஃப்ளேர் தான் குடுக்க போது. அது நீங்க எந்த மெத்தட்ல ஸ்டிச் பண்ணாலும் ஒரு இதுவும் இல்ல. இந்த மாரி ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மகிட்ட ஓவர்லாக் மிஷின் இல்ல அப்டின்னா, இந்த மெத்தட்ல நீங்க ஸ்டிச் பண்ணும்போது, ஓவர்லாக் மிஷின் தேவையில்ல. ஏன்னா, மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலயும் நம்ம பிசுறு இல்லாம கவர் பண்ணிட்டோம். ஜஸ்ட் அந்த கை கிட்ட மட்டும் அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ண பாருங்க. சாரி கையும் நம்ம பாடி பார்ட்டும் ஜாயின் பண்ண பாருங்க. அந்த இடத்த மட்டும் லைட்டா பிசுறு இருக்கும். அந்த இடத்துக்கு மட்டும் வேற என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நான் அடுத்த ஒரு வீடியோ கண்டிப்பா ரெடி பண்றேன். எப்படி வந்து டாப் போர்ஷன்ல ஃபுல்லா ஸ்லீவ் ஜாயின் பண்ணியும், ஷோல்டர் ஜாயின் பண்ணியும், எங்கேயுமே பிசுறு இல்லாம எப்படி வந்து நம்ம ரெடி பண்றதுங்கிறது வந்து நான் இன்னொரு வீடியோ கண்டிப்பா குடுக்குறேன். அது இன்னொரு ட்ரெஸ் வந்து நம்ம ரெடி பண்ண போறோம். ஸோ, அதுல வந்து நான் அந்த டிப்ஸ் எல்லாம் குடுக்குறேன். இதுல வந்து சிம்பிளா இந்த டிப்ப மட்டும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். சப்போஸ் ஓவர்லாக் மிஷின் இல்ல அப்டின்னா, இல்ல வெயிட் பண்ணுங்க. ஸோ, அந்த மாரி டிப்க்காக வெயிட் பண்றீங்கன்னா, அடுத்த வீடியோ கண்டிப்பா நான் போடுறேன். கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும். பஸ் அவ்வளதான். இப்போ வந்து ஒரு சைடு நான் தையல் போட்ட மாரி, இன்னொரு சைடு தையல் போட்டுக்கிறேன். இப்போ 2 சைடு நம்ம தையல் போட்டாச்சு. நுனியில தையல் போட்டு எக்ஸஸா இருக்கிற எல்லா பீஸையும் ரிமூவ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸ வந்து பெரட்டிக்கலாம். பெரட்டிட்டு, இதுக்கப்புறம் நம்ம வந்து குறிச்சு வச்ச அளவுகள் இருக்குல்ல, அதுபடி நீங்க வந்து மார்க் பண்ணி, அந்த அளவுகள்ல தையல் போடுங்க. அதாவது அந்த கையோட பைசெப்ஸ் கை சுற்றளவுலாம் மார்க் பண்ணோம். அது ஆர்ம்ஹோல், வெயிஸ்ட்டு, பஸ்ட்டு இதுல ஃபுல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணி, இதுக்கப்புறம் நம்ம தையல் போட வேண்டியது தான். இதுக்கு மேல வந்து வேற எந்த வேலையும் இல்ல. ஸ்ட்ரெய்ட்டா தையல் போட்டுட்டே வாங்க. மார்ஜின ஹிப்லேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு இறக்கி, அதே மார்ஜின்ல கொண்டு வந்து, அப்படியே வந்து ஸ்கர்ட் கிட்ட வர கீழ வர என்ன பண்ணுங்க, அந்த அளவ குறைச்சிட்டு, ஒரு 1 இன்ச் அளவுல மட்டும் வச்சுட்டு, நீங்க வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. நமக்கு ஜஸ்ட் கையிலேருந்து அ பாடி பார்ட்டு வேஸ்ட் வரைக்கும் வயசுலேருந்து ஒரு 3 இன்ச் இறக்கம் வச்சு, அது வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து அந்த மார்ஜின் அளவு வேணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்கர்ட்ட வந்து கீழ தையல் போக, ஸ்கர்ட்ல வந்து 1 இன்ச் அகலத்துல வந்து இடம் விட்டு, நீங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டா தையல் போட்டுருவாங்க. புரியும்னு நான் நம்புறேன். வீடியோல கூட உங்களுக்கு வந்து பார்த்தாலே புரிஞ்சிருக்கும். ஸோ, இப்ப தையல் வந்து ஒண்ணு தான் போட்டோம். ஸோ, இதே மாரி 2 தையல் வேணும்னா 2 தையல் போட்டுக்கலாம். இதுல வந்து தைக்கும்போது எனக்கு வந்து மார்ஜின் கம்மியா இருந்துச்சு. பிகாஸ் நான் கட்டிங்லயே வந்து மார்ஜின் கம்மியா தான் எடுத்தேன். ஏன்னா, நான் ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி அடுத்தடுத்து ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணிட்டே இருப்பேன்.
ஸோ இதில் வந்து அதிகமாக மார்ஜின் வச்சு வந்து பாப்பா வச்சு வச்சு போடணுங்கிற அவசியம் இல்லை. இது வேறு யார் பாப்பாக்காச்சும் நான் ஒரு வாட்டி 2 வாட்டி போட்ட பிறகு ட்ரை கிளீனிங் கொடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு பாப்பாவுக்கு வந்து நான் கொடுத்துருவேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த அளவே வந்து போதும் தான். அவளோட சைஸ்லேருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு அகலம் இருந்தாலே போதும். அந்த அளவுக்கு மார்ஜின் வச்சு தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலா நம்ம ரெடி பண்ணிட்டோம். அண்ட் கீழ வந்து லைனிங் பீஸையும், மெயின் பீஸையும் மடிச்சு அடிச்ச வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு. பட் நீங்க வந்து மடிச்சு அடிச்சிருங்க. சரிங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஓவரால் ரெடி பண்ணிட்டோம். எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க. கை, யோக் பார்ட்டு எல்லாமே பிங்க் கலர்ல வர்ற மாதிரி வச்சு, பாடி பார்ட் இதெல்லாம் வந்து இந்த மாரி வச்சு, இதுக்கு வந்து ஹேர் போ கேட்டிருந்தாங்க. அண்ட் பின்பக்கத்துக்கு ஒரு போ கேட்டிருந்தாங்க. அது வந்து இந்த வீடியோல எடுக்க முடியல. ஏன்னா துணி வந்து கொஞ்சம் பத்தல எனக்கு. நான் திரும்பவும் கேட்டிருக்கேன் அவங்ககிட்ட, கொஞ்சம் மிச்சம் துணி எவ்வளோ இருந்தாலும் குடுங்க. நான் அதில போ ரெடி பண்ணி தரேன்னு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ முடிஞ்சா நான் வந்து ஹேர் போ அண்டு பேக் பார்ட்ல வந்து ஒரு பெரிய போ வைக்கிறது எப்படின்னு வீடியோ போடுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதோட ஃபுல் இது வந்து வியூ பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. கண்டிப்பா வரக்கூடிய ஃபெஸ்டிவல்ல ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு உங்க வீட்டு லட்டு குட்டீஸ்க்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய சாரிய வந்து சூஸ் பண்ணி இந்த மாரி வந்து கட் பண்ணி, ஸ்டிச் பண்ணி அழகு பாருங்க. அண்ட் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார்